சலோமி வணக்கம். பொங்கல் பண்டிகை மக்கள் சிறப்பாக கொண்டாட அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு முன்னதாக முதற்கட்டமாக இந்த அறிவிப்பு வெளியானுடனேயே முதற்கட்டமாக பொங்கல் பண்டிகை கொண்டாட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த பண உதவி ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்வி, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு போதிய நிதி பற்றாக்குறை காரணமாக, பல்வேறு நிதி நெருக்கடி சிக்கியிருக்கக்கூடிய காரணமாக அந்த 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட தொடர்ச்சியாக தொடர்பான கோரிக்கைகளால் முன்வைக்கப்பட்டு வந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை முன்வைத்தார்கள். பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள். அதற்கிணங்க தமிழக அரசு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதில் பல்வேறு நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டன. குறிப்பாக அரிசி அட்டைதாரர்கள் மட்டும்தான் வழங்கப்படும் என்றும், அதே போன்று வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், மேலும் பல்வேறு விதிமுறைகள்லாம் விதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பணியாற்றக்கூடியவர்கள், அதே போன்று பொருளில்லா அட்டை வைத்திருப்பவர்கள், சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களாம் இந்த 1000 ரூபாய் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டது. அதிலும் கூட இதற்கான பணிகள் எப்போது தொடங்கப்படும் என்ற அறிவிப்பு தான் தற்போது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இதற்கான டோக்கன் விநியோகம் பணி என்பது நாளை முதல் தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான டோக்கன் எப்படி இருக்கும் என்ற விவரம் வெளியாக இருக்கிறது. இந்த 1000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கனை பொறுத்தவரையில் அந்த டோக்கனில் குடும்ப அட்டைதாரருடைய பெயர், அந்த குடும்ப அட்டையினுடைய எண், தெரு, ஊர் மற்றும் நாள், கிழமை உள்ளிட்ட விவரங்கள்லாம் உள்ளது. அதை முழுவதுமாக பூர்த்தி செய்து அந்த டோக்கனில் எந்த நாள், எந்த தேதியில் அவர்களுக்கான அந்த தொகை வழங்கப்படும் என்ற விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் அவர்கள் அப்போது ரேஷன் கடையில் சென்று அதற்கான தொகையை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் 36,000 ரேஷன் கடைகள் உள்ளன. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளார்கள். அதில் தமிழக அரசு விதித்திருக்கூடிய நிபந்தனை அடிப்படையில் 1000 ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் பணி என்பது நாளை முதல் தொடங்க இருக்கிறது. இந்த பணி நாளை முதல் தொடங்கப்பட்டு படிப்படியாக நிறைவேற்ற பிறகு எப்போது அந்த 1000 ரூபாய் வழங்குவதற்கான பணி தொடங்கும் என்றும், எந்த தேதி, எந்த நாள், எந்த கிழமை நடக்கும் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் அந்த டோக்கன் இடம்பெற்றிருக்கும். சலோமி.